அபிஷேக பெருக்கம். உன் மேல உள்ள அபிஷேகத்தை நான் பெருக்க போறேன். இன்க்ரீஸ் யுவர் அனாயிட்டிங். பழைய அபிஷேகம் இல்லை, ரொம்ப நாளாக ஒரே அபிஷேகத்தை வச்சுட்டு நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க, பிஸ்னஸ் பண்ணுற, குடும்பத்தை நடத்துகிற. நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஓ மேலே நான் வச்ச அபிஷேகத்தை இன்னைக்கு நான் பெருக்கம் பண்ணுகிறேன். பெருகணுமா? என்னை துதி சோத்திரம் பண்ணு. முக்கியமாக மண்ணின் ஆவியானவர் சொல்கிறார். இந்த வீடியோ ஷூட்டில் நிறைய இடத்துல அந்த வேர்டு என் வாயில் வந்ததை நான் பார்த்தேன். அந்த நீ மன்னிக்காமல் இருக்க 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 உனக்குள்ள எட்டிக்காயின் கசப்பு உனக்குள்ள இருக்கிறபடியால் ஒரு புதிய அபிஷேகம் வர முடியல. லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, பழைய தானியத்தை சாப்பிட்டு ஒதுக்குங்கள், புதிய தானியம் உள்ள வரட்டும்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்கள் பிஸ்னஸ் பழைய மாதிரி இருக்காது, உங்கள் ஊழியம் பழைய மாதிரி இருக்காது. எல்லாம் ஒரு புதுமையான மகிமைக்குள் கடந்து போகும். ஹேவ் எ பிளெஸிங் டே. அபிஷேக பெருக்கம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.